Hello my dear story lovers, welcome back to my channel GGS Library. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போற கதை எழுத்தாளர் கு அழகிரிசாமி அவர்களுடைய ராஜா வந்திருக்கிறார். இந்த கதை ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமான ஒரு விஷயத்த சொல்லுது. 3 குழந்தைங்களுக்கு தாயான தாயம்மாள்ங்கிற ஒரு பெண்மணி ஒரு தீபாவளி நாள்ல தன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற ஒரு அநாத சிறுவனுக்கு தன் கணவன் அவனுக்காக போத்திக்கிறதுக்கு ஒரு துண்டு வாங்க முடியாம எத்தனையோ நாள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்துல அவனுக்குன்னு வாங்கின ஒரு துண்டை அந்த பையனுக்கு அந்த நல்ல நாள்ல எத்தனை மனசு போராட்டத்தோட கொடுத்து உதவுறா அப்படிங்கிறதையும் அவளுடைய அந்த ஈகை குணம் அவளோட 3 குழந்தைங்க கிட்டையும் இருக்கிறதையும் அத்தனை ஒரு அழுத்தத்தோட சொன்ன எழுத்தாளர் அதே சமயத்துல இதே கதையில சின்ன குழந்தைங்களுக்குள்ள வர போட்டிய ரொம்ப சுவாரஸ்யமா ஒரு சின்ன நகைச்சுவையோடய கொடுத்திருக்கிறார். ரொம்ப அருமையான கதை. அந்த கதையை நம்ம இப்ப பார்க்கலாம். போலாமா? வாங்க. ராஜா வந்திருக்கிறார். எனக்கு சில்க் சட்டை இருக்கே, உனக்கு இருக்கா? கெட்டிக்காரத்தனமா கேட்டான் ராமசுவாமி. செல்லையா பதில் சொல்ல தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தான். தம்பையா ஆகாயத்தை பார்த்து யோசனை பண்ணான். மங்கம்மா மூக்கு மேல ஆள்காட்டி விரலை வச்சுக்கிட்டு கண்ணை லேசா மூடிக்கிட்டு யோசனை பண்ணான். இந்த 3 பேரும் ராமசாமியோட கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க மத்த பிள்ளைங்க. அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல இருக்கும்போது ராமசாமிக்கும் செல்லையாவுக்கும் இடையில ஒரு போட்டி நடந்தது. ராமசாமி தன்னோட 5ஆம் வகுப்புக்குரிய இந்திய தேச சரித்திர புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டான். செல்லையா அந்த வருஷம் இந்திய தேச சரித்திரம் வாங்கல. அதனால தங்கிட்ட இருந்த ஒரு சிவிக்ஸ் புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டான். 2 பேரும் படப்போட்டிய ஆரம்பிச்சிட்டாங்க. ராமசாமி தன்னோட புத்தகத்தை முதல்ல இருந்து ஒரு தாளா திருப்புவான். படம் இருக்கும் பக்கத்தை செல்லையாவுக்கு காட்டி, இதோ இந்த படத்துக்கு பதில் படம் காட்டு அப்படிம்பான். செல்லையா தன்னோட புத்தகத்தை திறந்து அதுல உள்ள ஒரு படத்தை காட்டுவான். பிறகு 2 பேருமே புத்தகத்தை பக்கம் பக்கமா புரட்டுவாங்க. யாராவது ஒருத்தருடைய புத்தகத்துல அடுத்தபடியா படம் வரும். உடனே அந்த படத்துக்கு அடுத்தவன் பதில் படம் காட்டணும். இப்படியே பதில் படம் காட்டிக்கிட்டே இருக்கும்போது புத்தகம் முழுவதையும் புரட்டி எவன் புத்தகத்துல அதிக படங்கள் இருக்குதோ அவன் ஜெயிச்சிடுவான், மத்தவன் தோத்துடுவான். உடனே ஜெயிச்சவன் உனக்கு படம் காட்ட முடியலையே, தோத்து போயிட்டியே அப்படின்னு பரிகாசம் பண்ணுவான். இந்த மாதிரியான படப்போட்டி தான் அன்னைக்கும் நடந்துகிட்டு இருந்தது. போட்டி பாதி நடந்துகிட்டு இருக்கும் போதே கணக்கு வாத்தியார் வந்துட்டார். அதனால நின்னு போன போட்டிய சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு வெளியில வந்த பிறகு ஒரு வேப்ப மரத்து அடியில நின்னு 2 பேரும் தொடர்ந்தாங்க. ராமசாமியோட சரித்திர புத்தகத்துல பாதி தாண்டி இருக்கும் போதே செல்லையாவோட சிவிக்ஸ் புத்தகம் மொத்தமா முடிஞ்சிருச்சு. செல்லையா தோத்து போயிட்டான். பக்கத்துல நின்ன பிள்ளைங்க அவனை கேலி செய்யவும் மங்கம்மாளுக்கும் தம்பையாவுக்கும் அவங்க அண்ணன் தோத்து போனதை பார்த்து சொல்ல முடியாத வருத்தம். போட்டி முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி நடந்து போய்கிட்டு இருக்கும் போதே படப்போட்டி வேறொரு அவதாரம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. எங்க வீட்டுல அது இருக்கே, உங்க வீட்டுல இருக்கா அப்படின்னு 2 பேரும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த புது போட்டியில கடைசி பகுதியில தான் ராமசாமி எனக்கு சில்க் சட்டை இருக்கே, உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்கறான். வேப்ப மரத்தை விட்டு ஒரு அரை பர்லாங் தூரத்துல உள்ள பார்வதி அம்மன் கோயில் பக்கமா வந்தாச்சு. இன்னும் செல்லையாவோ தம்பையாவோ ராமசாமிக்கு பதில் சொல்லல. ஆனா மங்கம்மா திடீர்னு எல்லாரும் இடிச்சு தள்ளிக்கிட்டு ராமசாமி முன்னால வந்து நிக்கிறா. குழந்தைங்க எல்லாரும் மங்கம்மாவே பாத்துட்டு இருக்காங்க. அவ ரேக சாஸ்திரி கிட்ட கைய காட்டுற மாதிரி கைய முன்னாடி நீட்டி, ஐய சில்க் சட்டை எதுக்கான், லேசா சருகு மாதிரி இருக்கும், சீக்கிரம் கிழிஞ்சு போகும். செல்லையாவோட சட்டைய காமிச்சு, இதுதான் கனமா இருக்கு, ரொம்ப நாளைக்கு கிழியாம இருக்கும், நல்லா பாரு அப்படின்னு ரொம்ப ரொம்ப பரிகாசமா சொல்லிட்டு செல்லையாவோட பக்கத்துல வந்து நிக்கிறா. ராமசாமி திகைச்சு போய் நின்னுட்டான். முதல் வகுப்புல படிக்கிற மங்கம்மா 5ஆம் வகுப்புல படிக்கிற தன்னை இப்படி தோக்கடிச்சிட்டாலேன்னு ரொம்ப சங்கடப்பட்டான். பிள்ளைங்க ராமசாமிய பார்த்து தொத்து போயிட்டியா அப்படின்னு ஏளனம் பண்ணாங்க. மங்கம்மா செல்லையாவோட சட்டைய பிடிச்சுக்கிட்டு அவனை ஒட்டி உரசி நின்னுக்கிட்டா.
நடக்கும் போதும் அப்படியே நடந்து வந்தா. அவ மனசுக்குள்ள ஒரு பெருமிதம். ராமசாமி அடுத்த கேள்விய போட்டான். எங்க வீட்டுல 6 பசு இருக்கு, உங்க வீட்டுல இருக்கா கேட்கவும், பதிலுக்கு செல்லையா, அது சரி, எங்க வீட்டுல 9 கோழி இருக்கு, உங்க வீட்டுல இருக்கா அப்படின்னு ஒரு போடு போடுறான். ராமசாமியும் தயங்கல. நாங்க உங்கள மாதிரி கோழி அடிச்சு சாப்பிட மாட்டோம், நாங்க எதுக்கு கோழி வளர்க்கணும், அதான் எங்க வீட்டுல கோழி இல்ல அப்படின்னா. அதெல்லாம் சும்மா, 9 கோழி இருக்கா இல்லையா பிடிவாரமா கேட்டான் செல்லையா. ராமசுவாமிக்கு பதில் சொல்ல முடியலையேன்னு கூட வருத்தம் இல்ல. மத்த பிள்ளைங்க எல்லாரும் ஒண்ணு கூடிக்கிட்டு அவனை பரிகாசம் செய்யறது தான் அவனால தாங்கிக்க முடியல. அழுக வர மாதிரி இருந்தது. அதனால எல்லாரையும் விட வேகமா நடக்க ஆரம்பிச்சான். மத்த பிள்ளைங்களும் அதே வேகத்துல நடந்தாங்க. சின்ன குழந்தையா இருந்த மங்கம்மாவால அதே வேகத்துல நடக்க முடியாததால ஓடுனான். மேல நடக்க நடக்க அவங்க வீடு வரும்போது குழந்தைங்க பிரிஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. சோ கூட்டம் குறைய ஆரம்பிக்குது. ராமசாமியோட அவமானமும் குறைய ஆரம்பிக்குது. மேல தெருவுக்குள்ள நுழையும் போது ராமசாமியும் அவனோட எதிர்கட்சியை சேர்ந்த 3 பேரும் தான் மிஞ்சினாங்க. ஏன்னா அந்த குக்கிராமத்து பள்ளி பிள்ளைகள்ல இவங்களோட வீடு தான் மேல தெருவுல இருந்தது. ராமசாமியோட வீடு ஃபர்ஸ்ட் வந்தது. தப்புச்சோம் பொழைச்சோன்னு வீட்டுக்குள்ள பாஞ்சான் ராமசாமி. உடனே வீதியில நின்ன அந்த 3 பேரும் தோத்தோ நாயே அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டும் கையால சொடுக்கு போட்டுக்கிட்டும் நின்னாங்க. அப்போ வீட்டுக்குள்ள இருந்து ஒரு மீசக்காரன் தலப்பாக்கட்டோட வெளியே வந்தான். அவன் ராமசாமியோட வீட்டு வேலைக்காரன்ல ஒருத்தன். குழந்தைங்க 3 பேரும் கிழிஞ்சு போன அழுக்கு துணியோடையும் பரட்ட தலையோடையும் தெருவுல நின்னுக்கிட்டு ஒரே குரல்ல தோத்தோ நாயேன்னு சொல்றத பார்த்து, சீ கழுதைங்களா, போறீங்களா இல்ல என்னமோ வேணுமான்னு அதட்டவும் 3 பேரும் 4 கால் பாய்ச்சல்ல ஓடிட்டாங்க. 3 பேரும் வீடு வந்து சேர்ந்தப்போ அவங்களோட தாயான தாயம்மாள் வாசல் பெருக்கி தண்ணீர் தெளிச்சுக்கிட்டு இருந்தா. மங்கம்மா ஒரே ஓட்டமா ஓடி அம்மா அப்படின்னு தாயம்மால பின்னாடியில இருந்து கட்டிக்கிறா. குனிஞ்ச வாசல் தெளிச்சுக்கிட்டு இருந்தா அவளோட அம்மா, ஐயோ இது என்னடா இது அப்படின்னு முகத்தை சுழிச்சுக்கிட்டு அழற மாதிரி சிரிச்சா. அம்மா அழறத பார்த்து மங்கம்மாளுக்கு அடக்க முடியாம சிரிப்பு வந்தது. ஐயா வந்துட்டாராம்மா அப்படின்னு கேட்டான் தம்பையா. அங்க அந்த கிராமத்துல அப்பாவை ஐயான்னு தான் பிள்ளைங்க கூப்பிடுறாங்க. வரலையே அப்படின்னு பொய் சொல்லிட்டு பொய் சிரிப்பு சிரிச்சா தாயம்மா. நிஜமா அப்படின்னு கேட்டான் தம்பையா. நிஜமாதான் அப்படிங்கிறா தாயம்மா. அப்புறம் சிரிக்கிறா. மங்கம்மா விறுவிறுன்னு அம்மாவுக்கு முன்னால வந்து நிக்கிறா. வலது கையில இருந்த புத்தக கட்டை இடது கையில இடுக்கிக்கிட்டவ வலது கையோட ஆள்காட்டி விரலை மூக்கு மேலையும் புருவத்துக்கு மத்தியிலையும் வச்சுக்கிட்டு முகத்தையும் ஒரு பக்கமா திருப்பிக்கிட்டு, அம்மா எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ பொய் சொல்ற, ஐயா வந்துட்டாரு அப்படின்னு நீட்டி நீட்டி சொன்னான். தாயம்மாளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பல்ல இறுக கடிச்சுக்கிட்டு போக்கிரி பொண்ணு அப்படின்னு மங்கம்மாளோட கன்னத்தை கிள்ளுனா. செல்லையா ரொம்ப ஆழமான குரல்ல ஐயா வரலையாம்மா அப்படின்னு கேக்குறான். அவனோட குரல்ல சோகம் ததும்பி ஏமாற்றம் இழையோடி இருக்கு. தாயம்மா வீட்டுக்குள்ள நுழைஞ்சா. மூளையில இருந்த ஒரு ஜாதிக்கா பெட்டிய சுட்டி காமிச்சு, அந்த பெட்டியை திறந்து பாரு மங்கம்மா அப்படின்னா. 3 பேரும் ஓடி போய் பெட்டியை திறந்தாங்க. பெட்டிக்குள்ள இருந்த ஜவுளி பொட்டணத்தை வெளியே எடுத்து அவிழ்த்து பார்த்தாங்க. மறுநாள் விடிஞ்ச பிறகு ஆரம்பமாகிற தீபாவளி குழந்தைங்களுக்கு அப்போவே ஆரம்பிச்சிருச்சு. ஒரே குதூகலம். ஒவ்வொரு துணியா எடுத்து இது யாருக்கு இது யாருக்குன்னு இனம் பிரிச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பொட்டலத்துல 2 மல் பனியன்கள், 2 கால் சட்டைகள், ஒரு பாவாடை, ஒரு பச்சை நிறத்துல சட்டை, அது கூடவே ஒரு 4 முழ துண்டும் இருந்தது. துண்டு தவிர மத்த உருப்படிகள் இன்னென்னாருக்குதான்னு குழந்தைங்களே பங்கு போட்டுட்டாங்க. துண்டு தான் யாருக்குன்னு தெரியல. உடனே செல்லையா கேட்டான், துண்டு யாருக்குமா அப்படின்னு. ஐயாவுக்கு அப்படின்னா தாயம்மா. அப்படின்னா உனக்கு மங்கம்மா கேக்குறா. தாயம்மா சிரிச்சுக்கிட்டே, எனக்கு தான் 2 சேலை இருக்கே, இன்னும் எதுக்கு, எல்லாரும் புது துணி எடுக்க நாம என்ன பணக்காரங்களா, ஐயாவுக்கு மட்டும் பிறகு புது துண்டு எதுக்காம் அப்படின்னா மங்கம்மா. வாயாடி வாயாடி, ஐயாவுக்கு ஒரு துண்டு கூட இல்ல, துண்டு இல்லாம எத்தனை நாளைக்கு பழைய வேட்டிய உடம்புல போட்டுக்கிட்டு அலையிறது அப்படின்னு சொல்லிட்டு மங்கம்மாளை தூக்கி மடியில வச்சுக்கிட்டா தாயம்மா. இருட்ட தொடங்கவும் விளக்கேத்தி வச்சுட்டு ஐப்பசி மாசங்கிறதுனால குழந்தைங்கள வெந்நீர்ல குளிப்பாட்டி விட்டா.
வெந்நீர்ல குளிச்சுட்டு வந்த குழந்தைங்கள ஈரக்காத்து அதிக வேகத்தோட தாக்கவும் குடுகுடுன்னு எல்லாரும் முத்தத்துல இருந்து வீட்டுக்குள்ள ஓடி வந்தாங்க. குழந்தைங்க சாப்பிடும்போது அவங்களோட அப்பா பக்கத்து கிராமத்துக்கு ஒரு தூரத்து சொந்தத்தோட திடீர் மரணத்தை முன்னிட்டு போயிருக்கிறதாகவும் மறுநாள் மத்தியானத்துக்குள்ள வந்துடுவாருன்னு அவர் வர வரைக்கும் காத்திருக்காம குழந்தைங்களோட தீபாவளி கொண்டாடிடணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருக்கிறதாகவும் தாயம்மா தன்னோட குழந்தைங்க கிட்ட சொல்றா. சாப்பாடு முடியவும் மாடக்குழியில இருந்த அகல் விளக்க தூண்டி விட்டு பாடம் படிக்கிறதுக்காக 3 பேரும் அங்க உட்கார்றாங்க. தாயம்மா சாப்பிட்டுட்டு எச்ச கும்பாக்களை கழுவுறதுக்காக முத்தத்துக்கு வந்தா. முத்தத்தோட மூளையில கொஞ்சம் தூரத்துக்கு அப்பால ஒரு முருங்கை மரம் உண்டு. அதோட நிழல்ல கருப்பா ஒரு உருவம் தெரிஞ்சது. பக்கத்து வீட்டு நாயா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவ உள்ள வந்துட்டா. மண் தரையில முந்தானைய விரிச்சு ஒரு கழிச்சு படுத்துக்கிட்ட குழந்தைங்க உறக்க சத்தம் போட்டு பாடம் படிக்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தா தாயம்மா. கொஞ்ச நேரத்துல தர என்னம்மா குளிருது, ராத்திரி எப்படி படுத்துக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டே எழுந்து உட்கார்றா. தம்பையாவுக்கு பாத்ரூம் போகணும். அண்ணனை பார்த்து துணைக்கு வர்றியான்னு கேக்குறான். இருட்டானதுனால விளக்க எடுத்துக்கிட்டு 2 பேரும் முட்டத்துக்கு போறாங்க. அவங்க 2 பேர் கண்ணுலயும் முருங்கை மரத்தடியில இருந்த கருப்பு உருவம் தென்படுது. அதை பார்த்து பயப்படாம 2 பேரும் தைரியமா பக்கத்துல போறாங்க. கிட்ட போய் பார்க்கும்போது அந்த கருப்பு உருவமும் இவங்கள கூந்து பாக்குது. அது இவங்கள மாதிரியே ஒரு சின்ன பையனோட உருவம் தான். 2 பேரும் உடனே பக்கத்துல போனாங்க. அப்போ மழை லேசா தூர ஆரம்பிச்சதுனால முருங்கை மரத்துக்கு கீழே போய் நின்னுக்கிட்டு அந்த பையனோட நடவடிக்கைகளை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவனுக்கு ஒரு 8 இல்ல 9 வயது இருக்கும். அவனோட உடம்புல அழுக்கா ஒரு கௌபீனம் ஒன்ன தவிர வேற உடைகளே கிடையாது. கௌபீனம்னா கோவணம். தரையில உட்காந்தா குளிரும்னு பாதங்கள் மட்டும் தரையில படுற மாதிரி அவன் குந்தி உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு முன்னால 3 எச்சல் இலைகள். கிராமத்துல வெங்கல கும்பாவில சாப்பிடாம இப்படி இலை போட்டு சாப்பிடுற வீடு ராமசாமியோட வீடுதான். அந்த வீட்டு வாசல்ல இருந்துதான் அந்த எச்சல் இலைகளை எடுத்துக்கிட்டு வந்து அதுல ஒட்டிக்கிட்டு இருந்த பருக்கைகளையும் கறி வகைகளையும் எடுத்து வாயில போட்டுக்கிட்டு இருந்தான். செல்லையாவோ தம்பையாவோ ஒன்னும் சொல்லாம பாத்துக்கிட்டு நின்னாங்க. யாரோ ஏற்கனவே கடிச்சு துப்புன முருங்கைக்காய் சக்கையிலேருந்து இலையில இருந்து எடுத்தவன் 2வது தடவையா கடிக்க ஆரம்பிச்சான். ஏ சீ எச்சி ஆய் அப்படின்னு சொல்லிட்டு கீழே தூணு துப்புனா தம்பையா. அந்த சிறுவன் ஏறிட்டு பார்த்துட்டு மறுபடியும் தலைய குனிஞ்சுக்கிட்டான். செல்லையாவுக்கு திடீர்னு ஏதோ தோணுன மாதிரி, டேய் ஏண்டா எங்க வீட்டு வாசல்ல வந்து உட்காந்துருக்க, போடா அப்படின்னு அதட்டுனான். அந்த சின்ன பையன் போகாட்டாலும் பயந்துட்டான். அதனால இடது கையால் தலைய சொரிஞ்சுக்கிட்டு வேகமா இலைய வழிச்சான். உங்க வீட்டுக்கு போயேன் அப்படின்னா தம்பையா. மழை பலமா பிடிச்சுக்கும் போல இருந்தது. அதுக்குள்ளேயே அவனை விரட்டி விட்டு வீட்டுக்குள்ள ஓடணும்னு செல்லையாவும் தம்பையாவும் முடிவு கட்டினாங்க. போடா இல்லாட்டி உன் மேல துப்புவேன் அப்படின்னா தம்பையா. ஆனா அந்த பையன் எழுந்திருக்கிற வழியாவே இல்லை. அவனை காலால மிதிக்கணும்னு தம்பையா தீர்மானிக்கிறான். சட்டுன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வெளியில போன குழந்தைங்க மலையில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிற திகைப்போட தாயம்மா ஓடி வந்து செல்லையா அப்படின்னு கூப்பிடுறா. இருட்டுல அங்க என்ன பண்றீங்க சொல்லிக்கிட்ட மரத்துக்கு பக்கமா வந்துட்டா. அங்க வந்து நின்னு யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல, மழை. அதனால 3 பேரையும் அவசர அவசரமா வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு ஓடி வந்தா. அந்த சின்ன பையன் விளக்கு வெளிச்சத்துல வந்து நிக்கிறான். அவனோட உடம்பெல்லாம் ஒரே சரங்கு. தலையில பொடுகு வெடிச்சு பாம்பு சட்டை மாதிரி தோல் பேர்ந்து இருந்தது. அந்த மாதிரி ஒரு கோலத்துல நிக்கிறான் அந்த சிறுவன். இது யாருமா? மங்கம்மா திகைப்போட கேக்குறா. யார் பெத்த புள்ளையோ அப்படின்னு சொல்லிட்டு மழையில நனைஞ்ச குழந்தைங்களை துவட்டுறதுக்காக பழைய துணியை எடுக்க அவ உள்ள போன நேரத்துல தம்பையா அம்மாவுக்கு கேட்காம வாய்க்குள்ளேயே போடா அப்படின்னு பயமுறுத்தினான். செல்லையாவும் போ அப்படின்னு அவனை பிடிச்சு தள்ளுனான். இவங்க 2 பேரையும் பார்த்து மங்கம்மாலும் அர்த்தம் இல்லாம போயேன் அப்படிங்கிறா சினிங்கிக்கிட்டே. அவ்வளவுதான், திடீர்னு மடை திறந்த மாதிரி கோன்னு அழறான் அந்த பையன். விஷயம் என்னன்னு தெரியாம பதப்போட ஓடி வர்றா தாயம்மா. ஏண்டா அழற, சும்மா இரு, அவனை என்ன சொன்னீங்க நீங்க அப்படின்னு தன்னோட குழந்தைங்கள கேக்குறா. அவன் போனா போக மாட்டேங்கிறான் அப்படின்னு புகார் பண்ற மாதிரி சொல்றா மங்கம்மா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நீ சும்மா இரு, அழாதேப்பா
அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையனை தேத்துறா. பையன் அழுகையை அப்படியே நிறுத்திட்டான். ஆனா பெருமூச்சு விடுறத அவனால நிறுத்த முடியல. சும்மா இரு தம்பி, அழாத அப்படின்னு 2வது தடவையா சொல்றா. பழைய துணியால செல்லையாவும் தம்பையாவும் அவங்க உடம்ப தொடச்சுக்கும் போது மங்கம்மா தம்பையாவை பார்த்து, பாவம் அவனுக்கும் கொடு அப்படிங்கிறா. தம்பையாவும் துணிய கொடுக்கறான். நீ சாப்பிட்டியா அப்படிங்கிறா தாயம்மா அவனை பார்த்து. அவன் எச்சிய சாப்பிடுறாம்மா, ராமசாமி வீட்ல இருந்து எச்சி இலைய எடுத்துட்டு வந்து சாப்பிடுறான், அசிங்கம் அப்படின்னு முகத்தை சுழிச்சுக்கிட்டு சொன்னான் தம்பையா. குழந்தைங்க எல்லாரும் சிரிச்சாங்க. இந்தா தம்பையா, இனிமே அப்படி சொல்லாத, அதட்டி விட்டு, நீ யாருப்பா, உனக்கு எந்த ஊரு அப்படின்னு தாயம்மா சிறுவனை விசாரிக்கிறா. விளாத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறான் அந்த பையன். உனக்கு அப்பா அம்மா இல்லையா? இல்ல. இல்லையா அழுத்தி கேட்டா தாயம்மா. செத்து போயிட்டாங்க. எப்போ தம்பி? போன வருஷம் அம்மா செத்து போயிட்டா. ஐயா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே செத்து போயிட்டாராம். உனக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்லையா? இல்ல. அடுத்து அங்க நின்ன தம்பையா கேக்குறான், தங்கச்சியும் இல்லையா? இல்ல. பாவம் சொல்லிட்டு தம்பையா நிறுத்திக்கிட்டான். இங்க எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டா தாயம்மா. கழுகுமலைக்கு போறேன். அங்க யாரு இருக்கா? அத்தை. பதில் சொன்னான் அந்த பையன். அவன் விளாத்தி குளத்திலிருந்து நடந்தே அந்த கிராமம் வரைக்கும் வந்திருந்தான். அந்த 20 மைல் பிரயாணத்துக்கு அவனுக்கு 4 நாட்கள் ஆயிருந்தது. 4வது நாள்ல தான் அந்த கிராமத்துல வந்து தங்க நேர்ந்தது. அதுவும் பொழுது இருட்டிட்டதுனாலையும் பசியா இருந்ததுனாலையும் தான் மறுநாள் விடிஞ்ச பிறகு இன்னும் 8 மைல் தூரம் கடந்து கழுகுமலைக்கு போனா அவனோட அத்தை தன்னோட வீட்டுல அவனை வச்சுக்குவாளா விரட்டி விடுவாளான்னு அவனுக்கு தெரியாது. அத்தையையும் அவன் பார்த்ததில்ல. எப்படியோ ஒரு வழியில அவனுக்கு அவ அத்தைன்னும் அங்க போ அப்படின்னு யாரோ சொல்ல அதை நம்பிக்கிட்டு விளாத்தி குளத்திலிருந்து கால்நடையாவே நடந்து வந்திருக்கான். இந்த விவரங்களை எல்லாம் கேட்ட தாயம்மா கடைசியா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க அவன் ராஜா அப்படின்னா. அதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பாடு போட்டாங்க. அவன் சாப்பிட்ட பிறகு குழந்தைகளுக்கு படுக்கையை எடுத்து விரிச்சா. மண் தர ஈர சதசதப்போட இருந்ததால வெறும் ஓலப்பாய விரிச்சு படுக்க முடியாதுங்கிறதுனால கிழிஞ்சு போய் கிடந்த 3 கோணிப்பைகளை எடுத்து உதறி விரிச்சு அது மேல வீட்டுல இருந்த 2 ஓலப்பைகளையும் பக்கம் பக்கமா வச்சா. ராஜா தெற்கு கோடியில படுத்துக்கிட்டான். அவனுக்கு பக்கமா செல்லையாவும் அப்புறம் தம்பையாவும் படுத்துக்கிட்டாங்க. எங்கேயோ தூரத்துல ஒரு வீட்டுல சீனி வெடி வெடிக்கிற சத்தம் கேட்டது. தீபாவளி மறுநாள் அப்படின்னாலும் யாரோ ஒரு துருதுருத்த பையன் அப்பொழுதே வேட்டு போட ஆரம்பிச்சிட்டான். வேட்டு சத்தம் கேட்டதும் எனக்கு மத்தாப்பு அப்படின்னா மங்கம்மா, எனக்கும் அப்படின்னா தம்பையா. நம்ம கிட்ட அதுக்கெல்லாம் பணம் ஏது மங்கம்மா, ராமசாமி பணக்காரன், அவனுக்கு சரி எவ்வளவு வேட்டுனாலும் போடுவான் அப்படின்னா தாயம்மா. ஆனா மங்கம்மா தன்னோட முரண்ட நிறுத்தாம அழற மாதிரி சினுங்க ஆரம்பிக்கவும் தாயம்மா தூங்கிக்கிட்டு இருந்த அந்த பையனை காமிச்சு, நீ தானே இப்படி பிடிவாதம் பண்ற, அந்த பையனை பாரு, அவன் மத்தாப்பு கேக்குறானா, சோறு கிடைக்காம எச்சலை எடுத்து திங்குறான், அவன் சோறு வேணும்னு கூட அழல, நீ மத்தாப்பு வேணும்னு அழற மங்கம்மா அப்படின்னு சொல்லவும் மங்கம்மாளுக்கு அந்த பையன் மேல கோபம் வந்துடுச்சு. அவனை புகழ்ந்து தன்னோட கோரிக்கைய தாயார் புறக்கணிக்கிறது அவளுக்கு பிடிக்கவே இல்லை. உடனே அவனுக்கு ஒரே சிறங்கு அப்படின்னு திட்டுற மாதிரி ஒரு கடுமையோட சொல்றா. அதுக்கு அவளோட அம்மா தாயம்மா, அவனுக்கு அப்பா அம்மா இருந்தா அவன் அப்படி இருப்பானா? தாய் இல்லாத பிள்ளைன்னா யாரு கவனிப்பா? அவனோட அம்மா இதுக்கு முன்னாடி அவனுக்கு தீபாவளிக்கு புது வேட்டி புது சட்டை எல்லாம் வாங்கி கொடுத்திருப்பா, மத்தாப்பும் வாங்கி கொடுத்திருப்பா. இப்போ அவன் அதையெல்லாம் நினைச்சு கேக்குறானா பாரு. அவ அப்படி சொல்லவும் மங்கம்மா, இப்போ அவன் தூங்கிட்டான், காலையில கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு சினுங்கவும் தாயம்மாளுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. வாயாடி அப்படின்னு சொல்லி மங்கம்மாளோட கன்னத்தை செல்லமா கிள்ளுனா. பிள்ளைங்களுக்கு எதை போத்தி விடுறதுன்னு தாயம்மாளுக்கு திகைப்பா இருந்தது. ஒரு கணம் யோசிக்கிறா. பிறகு என்னோட பிள்ளைகளை விடவா இந்த பீத்தல் பெருசுன்னு சொல்லிக்கிட்டே எழுந்து போய் அடுத்த நாள் கட்டிக்கிறதுக்காக துவைச்சு உலர்த்தி மடிச்சு வச்சிருந்த உண்மையிலேயே பீத்தல் இல்லாத நாட்டு சேலையை எடுத்துக்கிட்டு வந்து ராஜா உட்பட எல்லாருக்கும் சேர்த்து போத்துனா. மங்கம்மாளை பார்த்து, சரி படுத்துக்கோ
காலையில எப்படியும் வாங்கி தரேன்னு சொல்லி அவளை தூங்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்றா. 3வது தடவையா சீனி வெடியோட சத்தம் கேக்குது. தாயம்மா தனக்குத்தானே சொல்லிக்கிறா, இன்னைக்கு அங்க யாரும் தூங்க மாட்டாங்க போல இருக்கே. அரண்மனை காரியம். இப்படி அவ சொல்றது ராமசாமியோட வீட்டை தான். ராமசாமியோட அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் ஒரு ஜமீன்தாரோட பையன். அந்த வருஷம் தல தீபாவளிக்காக அவனை அன்னைக்கு ஈவினிங் அழைச்சிட்டு வந்திருந்தாரு ராமசாமியோட அப்பா. அந்த ஊர்ல மட்டும் இல்லாம அந்த வட்டாரத்திலேயே அவர்தான் பெரிய மிராசுதார். ஜமீன்தார ரொம்ப கோலாகலமா அழைச்சிட்டு வந்து தீபாவளி நடத்த கொஞ்ச நாட்களாகவே அவங்க வீட்டுல ஏற்பாடுகள் நடந்துட்டு வந்தது. தீபாவளிக்கு முதல் நாள் தான் மாப்பிள்ளை வந்து இறங்கினான். அதுக்கு முன்னாடி ஒரு 10-15 நாட்களாகவே ஒரு நிமிஷத்துக்கு 9 தடவை ராஜா வர்றாரு, சிறப்பா செய்யணும் அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாதான் ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்தது. கோழி கூவுனதுல தாயம்மா கண்ணு முழிச்சப்ப மணி 4 கூட ஆகல. மழை அப்பதான் நின்னு இருந்தது. மறுபடியும் மழை பிடிச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களை எழுப்பி விறுவிறுன்னு குளிப்பாட்டி விட்டு மத்த வேலைங்களை கவனிக்கலான்னு திட்டம் போட்டா. குழந்தைங்களுக்கு படுக்கையை விட்டு எழுந்திருக்க மனசே இல்ல. கடைசியில முனகிக்கிட்டும் புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டும் ஒரு வழியா எழுந்துட்டாங்க. அவ ஒவ்வொரு குழந்தையா எண்ணெய் தேய்ச்சி விட்டா. ஆனா ராஜா மட்டும் எண்ணெய் தேய்ச்சிக்க முடியாதுன்னு சொல்லி தூரத்துல போய் உக்காந்துக்கிட்டான். தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்காட்டா தோஷம்னு சொன்னான். அவனுக்கோ என்ன சொன்னாலும் காதுல ஏறல. அரப்பு காந்தும், நான் மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா சொன்னான். அரப்பு போடல, சீயாக்கா போட்டு குளிப்பாட்டுறேன், குளிர்ச்சியா இருக்கும். ரொம்பவே அடம் பிடிச்ச அந்த பையனை கெஞ்சி சம்மதிக்க வச்சு மனையில கொண்டாந்து உக்காத்துனான். ஒரு பிள்ளைக்கு தேய்ச்சு ஒரு பிள்ளைக்கு தேய்க்காம விடலாமா? என் பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும்லப்பா அப்படின்னு மத்தவங்களுக்கு சொல்ற மாதிரி தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு எண்ணெய தேய்ச்சா. தாய் இல்லாத குழந்தைன்னா இந்த கோலம்தான். 3ஆம் வருஷம் நான் காய்ச்சலோட படுத்திருந்தேனே, அப்ப கண்ணை மூடி இருந்தா என் குழந்தைகளுக்கும் இந்த கதிதானே, அதுகளும் தெருவுல நின்னு இருக்கும்ல, என்னென்னமோ மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவசர அவசரமா குழந்தைங்களை குளிப்பாட்டுனா. ஆனா தாயம்மா பயபத்திரமா சீயாக்காத்தூள்ல போட்டு தேய்ச்சும் ராஜா பல தடவை ஐயோ ஐயோன்னு அழுதான். அவன் அழறப்பெல்லாம் அவ இன்னியோட உன்னோட சிறங்கு குணமாயிரும்னு மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருந்தா. யாரோ எவரோ மழைன்னு வந்து வீட்டுல ஒதுங்கிட்டான். அவனை போக சொல்ல முடியுமா? அவன் வந்த நேரம் தீபாவளியா வேற போச்சு. குழந்தைகளுக்குள்ள பாரபட்சம் செய்யலாமா? பாக்குறவங்களுக்கு நான் செய்யறதெல்லாம் கேலியா இருக்கும். அவங்க கேலி செஞ்சா செஞ்சுட்டு போகட்டும். எனக்கும் என் குழந்தைகளுக்கும் பகவான் துணையா இருப்பான் அப்படி நினைச்ச அவ குழந்தைங்களுக்கெல்லாம் தோசை சுட்டு கொடுக்கறா. அவளோட குழந்தைங்க புது துணி உடுத்திக்கிற ஆவல்ல அவசர அவசரமா சாப்பிட்டாங்க. தம்பையா கடைசி தோசைய பாதியிலே வச்சுட்டு எழுந்துட்டான். அவனால மேற்கொண்டு இன்னும் 2 தோசை கூட சாப்பிட முடியும். இருந்தாலும் அவசரம். தெருவுல ஜன நடமாட்டம் ஆரம்பிச்சிருச்சு. மழையும் சுத்தமா நின்னுடுச்சு. புது துணிகளுக்கு மஞ்சள் வச்சு செல்லையா தம்பையா மங்கம்மா 3 பேரும் போட்டுக்கிட்டாங்க. ராஜா மட்டும் கோவணத்தோடைய நின்னான். மங்கம்மாளுக்கு வகீருங்குது. இத்தனையும் செஞ்சு புண்ணியம் இல்லாம போயிடுச்சேன்னு கலங்குறா. இந்த மாதிரியான ஒரு கட்டத்தை அவ எதிர்பார்க்கவே இல்லை. அந்த துண்டை எடுத்து குடுக்கறதா குடுக்காம இருக்கிறதான்னு அவ மனசுக்குள்ள வேதனையோட ஒரு போராட்டம். மாச கணக்கா 1 ரூபாய் துண்டு இல்லாம அவளோட புருஷன் பட்ட கஷ்டத்தையும் வீதியில போறதுக்கு கூச்சப்பட்டதையும் ஒரு துண்டு வாங்க காசு இல்லையேன்னு அவன் வாய் விட்டு புலம்புனதையும் நினைச்சு பார்த்தா. எதிர்த்தாப்புல ராஜா ஒண்ணுமே சொல்லாம அவளை பார்த்துக்கிட்டே நிக்கிறான். தாயம்மாளுக்கு திக்கு தசை தெரியல. ராஜாவோ ரொம்ப நேரம் கண் கொட்டாம அவளையே பார்த்துக்கிட்டு நின்றுகிட்டு இருந்தான். என்ன சோதிக்க தாண்டா நீ வந்திருக்கேன்னு ஒரு மனக்கசப்போட சொல்ற மாதிரி சொன்னா தாயம்மா. ஆனா அவளுக்கும் மனக்கசப்புக்கும் ரொம்ப தூரம். மனசுக்குள்ள ஏற்பட்ட சிக்கல்களை விடுவிக்கிறதுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை அவ தூக்கி போட்டாலே ஒழிய அவளோட சொற்கள்ல மனக்கசப்போட நிழல் கொஞ்சம் கூட படியல. அப்போ மங்கம்மா எழுந்து வந்து அம்மாவோட கண்ணங்கள்ல தன்னோட உள்ளங்கைகளை வச்சு தன்னோட முகத்துக்கு நேரா அவளோட முகத்தை திருப்பினான். அப்புறம் ஏதோ ரகசியத்தை சொல்ற மாதிரி, பாவம் அவனுக்கு அந்த துண்டை குடும்மா அப்படிங்குது அந்த குழந்தை. ஒரு நிமிஷம் மௌனமா இருந்த தாயம்மா முந்தானையால முகத்தை முடிக்கிட்டு கேவி கேவி அழுதா. அவளோட பெருமூச்சும் விம்மலும் வீட்டை அடைச்சுக்கிட்டு கேக்குது. குழந்தைகளுக்கு விஷயம் விளங்கல.
மங்கம்மா தான் சொன்னதுக்காகத்தான் அம்மா அழறான்னு பயந்துட்டா. தாயம்மா தன்னோட பலத்தை எல்லாம் பிரயோகிச்சு அழுகைய தொண்டைக்குழியில அழுத்தினா. அவளோட நெஞ்சு வெடிக்கிற மாதிரி விம்முது. குரலும் அந்த ஒரு நிமிஷத்துல ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி கம்மலாயிடுச்சு. பிறகு தழுத்தழுத்துக்கிட்டே சொன்னா, தம்பையா, ராஜாவுக்கு அந்த துண்டை எடுத்து கொடு. வீட்டு முத்தத்துல காலை வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த சூரிய வெளிச்சத்துல மஞ்சள் பூசின முகத்தோட புது துணி போட்டுக்கிட்டு ஈரம் காயறதுக்காக விரிச்சு விடப்பட்டிருந்த கூந்தல் 2 காதுகளையும் கன்னங்களையும் பாதி மறைச்சுக்கிட்டு இருந்த கூந்தல்களுக்குள்ள சிலு சிலுன்னு வீசின காத்து மங்கம்மாளுக்கு சுகமும் கூச்சமும் தர அதை தாங்க முடியாம சிரிச்சுக்கிட்டே இமைகளை குவிச்ச மங்கம்மால ரொம்ப நேரமா தாயம்மா பாத்துக்கிட்டே இருக்கா. திடீர்னு தாயம்மாளுக்கு நேரா தன்னோட முகத்தை மங்கம்மாள் திருப்பவும், ஏ ராஜாத்தி, மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு தன்னை மறந்த சந்தோஷத்துல சொன்ன தாய் உடனே குழந்தையோட கைய பிடிச்சு வேகமா வீட்டுக்குள்ள இழுத்துட்டு வந்து திருஷ்டி பரிகாரமா அவளோட கன்னத்துல சாந்து போட்ட எடுத்து வைக்கிறா. அப்புறம் மங்கம்மா வீதிக்கு ஓடிட்டா. ராமசாமியோட வீட்டு பக்கம் எச்சல் இலைகள் ஏராளமா கிடந்தது. அங்க 4-5 பேர் நின்னுகிட்டும் பேசிக்கிட்டும் இருந்தாங்க. ராமசாமி நீல நிறமான கால் சட்டையும் அந்த ஊருக்கே புதுசா கோட்டும் போட்டுக்கிட்டு நின்னான். மங்கம்மாளை பார்த்ததும் அவன் பக்கத்துல ஓடி வந்தான். மங்கம்மாளும் அவனை பார்த்து நடந்தா. 2 பேரும் பாதி வழியில சந்திச்சுக்கிட்டாங்க. சந்திச்ச உடனே ரொம்ப சந்தோஷமா ராமசாமி சொன்னான், எங்க வீட்டுக்கு ராஜா வந்திருக்கார் அப்படின்னு. ஊர்க்காரங்க மாதிரியே அவனும் தன்னோட அக்கா புருஷனை ராஜான்னு தான் சொன்னான். அவன் சொன்னதுக்கு காரணம் சந்தோஷம் தானே ஒழிய மங்கம்மால போட்டிக்கு அழைக்கிறதுக்கு இல்ல. ஆனா அவளோ வேற மாதிரி நினைச்சிட்டா. முதல் நாள் பள்ளிக்கூடத்திலேருந்து வந்தப்போ நடந்த போட்டி தான் அவளோட ஞாபகத்துல இருந்தது. அவன் சொன்னதுக்கு பதில் சொல்லி அவனோட பெருமையை மட்டம் தட்டணும்னு அவளோட மனசு துடிச்சுது. அதனால ஒரு அரை அடி முன்னால நகர்ந்து வந்து நிக்கிறா. எந்த ஒரு திகைப்பும் தயக்கமும் இல்லாம ராமசாமிய பார்த்து ரேகை சாஸ்திரியிட்ட காட்டுற மாதிரி கைய வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப ஏளனமா சொன்னா, ஐயோ, உங்க வீட்டுக்கு தானா ராஜா வந்திருக்கார், எங்க வீட்டுக்கும் தான் ராஜா வந்திருக்கார், வேணும்னா வந்து பாரு அப்படின்னு. குழந்தைங்களுக்குள்ள நடக்கிற கள்ளமில்லாத அந்த போட்டி சண்டைகள் மனசுக்கு பயங்கர சந்தோஷத்தை கொடுக்குது. அப்படின்னாலும் தாய் தகப்பன் இல்லாத அந்த பையனோட அந்த நிலைமை, எச்சல் இலையை எடுத்து அவன் சாப்பிடுறதுன்னு அவனோட ஒவ்வொரு விஷயமும் மனசை பாரமாக்குது. அது மட்டும் இல்லாம தன்னோட அத்தனை ஏழ்மையிலையும் கணவன் தனக்காக அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கடைசியா வாங்கி வச்ச அந்த ஒரு துண்டை அந்த தாய் தன்னால தரவும் முடியல, தராம இருக்கவும் முடியலங்கிறத தன்னோட அழுகையில மூலமா கரைச்சுக்கிட்டு தன்னோட குழந்தைங்களுக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு பண்பை கொடுத்திருக்கா பாருங்க. மங்கம்மாளா இருக்கட்டும், தம்பையாவா இருக்கட்டும், எல்லாருமே முதல்ல அந்த பையனை ஒரு மாதிரி சொன்னா கூட நம்ம எல்லாம் புதுசு போட்டிருக்கோமேன்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க அம்மா கிட்ட அந்த துண்டை அந்த பையனுக்கு கொடுக்க சொல்றாங்க. அந்த இடங்கள் எல்லாம் மனசு என்னமோ பண்ணுது. அருமையான கதை, ரொம்ப 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 மனசை நெகிழ்த்தின கதை. உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.